தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிறிஸ்மஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பின் கிரியைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவருடைய இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, முன்னேறுவதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், செழிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். தாப்பனே, கண்ணின் மணியைப் போல இவர்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்கள் மீதும், இவர்கள் குடும்பத்தார் மீதும், இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் பரிசுத்தர், நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசு மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். இயேசு நமக்கு செய்கிற ஒரு பெரிய உபகாரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கைக்கு நம்பிக்கையை கொண்டு வருகிறார். இந்த பூமியில் உள்ள வாழ்க்கைக்கும் நம்பிக்கையை கொடுக்கிறார். நித்தியத்தை குறித்த நம்பிக்கையும் நமக்கு கொடுக்கிறார். இயேசு பிழைத்திருப்பதினால நாமும் பிழைத்திருப்போம். சகலமும் இயேசுவின் மூலமாக. இயேசு இல்லாமல் நமக்கு ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. இயேசு மூலமாகத்தான் ரட்சிப்பு, இயேசு மூலமாகத்தான் நித்திய ஜீவன், இயேசு மூலமாகத்தான் பரலோகம், இயேசு மூலமாகத்தான் ஆசீர்வாதம், இயேசு மூலமாகத்தான் தெய்வீக சுகம், இயேசுவின் மூலமாகத்தான் செழிப்பு, இயேசுவின் மூலமாகத்தான் பிசாசின் தொந்தரவுகளிலிருந்து ரட்சிப்பு, இயேசுவின் மூலமாகத்தான் அதிகாரம், இயேசுவின் மூலமாகத்தான் ஆளுகை. சகலமும் இயேசுவின் மூலமாக. ரைட்? அப்போது இவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்த நம் ஆண்டவராக இயேசுவை குறித்து நாம் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தியானிப்பது ஒரு தலைச்சிறந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. ரைட்? ஹல்லேலூயா. நம்ம எதுலேயோ நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா? டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், பணம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ரைட்? பொருளாதாரத்தில் வளருவதற்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். படிப்பு இன்னும் நிறையா கற்றுக்கிறதுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். உடல் ஆரோக்கியத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுல டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்படி பலவிதமான நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா? ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து தியானிப்பது, இயேசுவை குறித்து பேசுவது, இயேசுவை குறித்த போதனைகளை கேட்பது தலைச்சிறந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஹல்லேலூயா. இதில் பலவிதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. வேதம் போதிக்கிறது பாருங்கள், காட்லினஸ் இஸ் ப்ராஃபிட்டபிள் ஃபார் ஆல் திங்ஸ். அதாவது தெய்வ பக்தி பார்த்திங்கன்னா சகல விதமான காரியங்களுக்கும் அது பிரயோஜனப்படும், லாபகரமான ஒரு காரியமாக இருக்கும். ஒரு மனிதன் பாருங்கள், இயேசுவை குறித்து தியானிக்கும் போதும் அவனுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலையும் லாபம் உண்டாகும், ஒவ்வொரு பகுதியிலையும் பெனிஃபிட் உண்டாகும். ரைட்? இயேசுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அதனால் நாம் இயேசுவை குறித்து தியானிப்பதில் நேரம் செலவழிப்பது ஒரு ஞானமான ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். முதல் நம்ம டெக்ஸ்ட்டை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை குறித்து பேசலாம். மத்தேயு 1 அதிகாரம் 18 வசனத்திலிருந்து வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே, முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. இந்த பாயிண்டெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள். ரைட்? இயேசுடைய கன்னிப்பிறப்பு ஆதியாகமத்திலிருந்தே நமக்கு போதிக்கப்படுகிறது. ரைட்? இங்கே ஆவியானவர் அதை குறிப்பாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறார். ஏன்னா இயேசு மனித வித்தினால் பிறந்த மனிதன் அல்ல,
தேவ வித்தாகிய தேவ வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் பிறந்த தேவகுமாரன். அதைத்தான் இங்கே சிம்பிளாக அவர் சொல்கிறார். அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானால். அந்த இத்தினூண்டு சென்டென்ஸுக்குள்ளே நிறைய அர்த்தம் அடங்கியிருக்குது. ஹல்லேலூயா. அதனால்தான் அங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் முன்னாடியே சொல்லிடுறாங்க, அவர்கள் கூடி வரும் முன்னே. அதில் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாருன்னா, மனுஷ வித்து தேவனுடைய பிறப்பில், இயேசுடைய பிறப்பில் எந்த பங்கும் வகிக்கவில்லை என்பதற்கு அந்த வார்த்தை நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறது, ஆதாரமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானால் அப்படின்னு சொல்லும்போது தேவனால் பிறந்தவர் அப்படின்றதற்கான ஆதாரமும் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஒரு சைடு அந்த மனுஷகுமாரன் இல்லை, மனுஷனால் பிறக்கவில்லை என்பது ஒரு சைடு போதிக்கப்பட்டுட்டு, அதே மூச்சில் பரிசுத்த ஆவியானவரால் பிறந்தார் என்பதையும் இங்கே கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். ஹல்லேலூயா. 19ஆம் வசனம், அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். பாருங்கள், யாராவது நிச்சயம் பண்ணப்பட்ட பொண்ணு கர்ப்பவதியாக இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சால் யாரும் என்ன நினைப்பாங்க? பொதுவாக யாருமே என்ன யோசிப்பாங்க, அந்த அம்மா ஏதோ தப்பு பண்ணிருச்சு, அதனால் கர்ப்பவதி ஆயிடுச்சு, இது நம்மளுக்கு செட் ஆகாது, அப்படின்னு தான் யோசிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் யோசிப்பும் யோசிச்சுட்டு இருக்கிறார். ஆனால் இவர் கொஞ்சம் நல்ல மனுஷன் பாருங்கள். அவருக்கு உண்மை தெரியல, சத்தியம் தெரியல. இருந்தாலுமே அவர் மனசில் மரியாதை ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது கூட அவங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது, அவங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி அவங்கள ரகசியமாய் தள்ளிவிட யோசனை பண்ணி கொண்டு இருந்தாராம். அவன் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. மறுபடியும் இங்கே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம பார்க்குறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியத்தை நமக்கு எம்ஃபசைஸ் பண்ணுறார். இயேசு பரிசுத்த ஆவியினால் பிறந்த தேவகுமாரன் அப்படின்றத இங்கே நமக்கு எம்ஃபசைஸ் பண்ணுறாரு இல்லையா? இன்னொரு சின்ன பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து யோசிக்க ஆரம்பித்தோம்னா கர்த்தர் நமக்கு அதை குறித்த புரிந்து கொள்ளுதலை கொடுப்பார். யோசிக்கிறது ஒரு நல்ல காரியம். அதனால தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவ வார்த்தையை இரவும் பகலும் தியானி. அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசி அதை குறித்து அப்படின்னு அர்த்தம். ஆழமாக யோசி. அப்போது யோசனை சிந்திக்கிறது நல்லது. இப்போ நம்ம பொதுவான காரியங்களே பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சாதாரண காரியங்களை குறித்து யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதை குறித்து பல்வேறு நல்ல யோசனைகள் வரும். பல ஆங்கிள் இருந்து அதை குறித்து யோசித்து பார்க்கலாம். சில சமயம் ஒரு சில ஆளுகள்கிட்ட கேட்குறேன், யோசிக்கவே மாட்டியாடா நீ அப்படின்லாம் கேட்குறோம் இல்லையா? ஏன் யோசிச்சுருந்தா இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணியிருக்க மாட்டேன், யோசித்தா கொஞ்சம் விளங்கி இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா கர்த்தரே சொல்கிறார், யோசிக்கும்போது உனக்கு புரிந்து கொள்ளுதல் உண்டாகும். சில நேரங்களில் ஒரு காரியத்தை குறித்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும்போது ஆவியானவர் அதை குறித்த வெளிச்சத்தை கொடுப்பார். அதுவும் குறிப்பாக நீங்கள் ஜெபத்தோடு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஹல்லேலூயா, கர்த்தாவே எனக்கு இதை சொல்லிக் கொடுங்க, இல்லை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை குறித்த வெளிச்சம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. சரி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 20ஆம் வசனம் 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் நமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஹல்லேலூயா. இங்கே பார்த்தோம்னா மனுஷனுக்கு தன்னைத்தானே மீட்டுக்கொள்வதற்கு பலன் கிடையாது. பரலோகத்தின் தேவன் பூமிக்கு வந்து தான் அதை செய்யணும். பழைய ஏற்பாட்டில் ஒரு நல்ல உதாரணம் இருக்கிறது. பாருங்கள், இஸ்ரவேல் தேசத்தின் மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். 400 வருடங்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. 400 வருஷம் கஷ்டப்படுறாங்க. அவங்க வாழ்க்கையில் கொடூரமாக நடத்தப்படுறாங்க. ஒவ்வொரு நாளும் கடின உழைப்புலாம் சொல்ல முடியாது, கொடூரமாக வேலை வாங்கினாங்க. நான் கடின உழைப்புனா நம்ம கூட தான் பார்க்குறோம், நம்ம ஒன்றும் அடிமைகள் கிடையாது, ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இல்லையா? ஆனால் அங்கே வெறும் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால ஒரு மிருகத்தை மாதிரி நடத்துகிறாங்க.
ரொம்ப கடினமாக வேலை வாங்குகிறாங்க, அளவுக்கு அதிகமாக. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இவங்களை எவ்வளோ மோசமாக நடத்துனாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையே கசப்பாக மாறுது. மொத்த வாழ்க்கையும் கசப்பாக மாறுது பாருங்க. எதிர்காலமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இன்றைக்கி நம்ம தான் சில சமயம் நினைக்கிறோம், இன்றைக்கி ஒரு மோசமான நாள் அப்படின்னு நினச்சிட்டு தூங்க போயிடுறோம். தூங்கிட்டு சரி நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மளுக்குள்ளே இருக்குது. இந்த நாள் மோசமாக இருந்துச்சு, ஆனால் நாளைக்கு ஒரு பெட்டர் டே, ஒரு நல்ல நாள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நல்ல நாளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் இவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் நாளைக்கும் இதே அடி, இதே உதை, இதே கசப்பான வாழ்க்கை, இதே கடினமான வேலை, இதே கொடூரமான வாழ்க்கை அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா இவனுக்கு முன்னாடி இவங்க அப்பாவும் அப்படி தான் வாழ்ந்தார், உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி உங்கள் தாத்தாவும் அப்படி தான் இருக்கிறாரு. இப்போ இவன் பெற்றுக்க போகிற பிள்ளைக்கு கூட அதுதான் எதிர்காலம்னு இவனுக்கு தெரியும். ஏன்னா 400 வருஷம்னா யோசிச்சு பாருங்க, சும்மாவா? 400 வருஷமாக எல்லாருக்கும் இதே தான். இன்னும் வாழ்க்கை இன்னும் மோசமாயிட்டே தான் போதே தவிர எதுவும் பெட்டரான மாதிரி தெரியல. பெட்டராகும் அப்படின்றதுக்கு இயற்கையான ரீதியில் அறிகுறியே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. தங்களை தாங்களே விடுவித்து கொள்வதற்கு பலன் இல்லை. இவங்களால் எகிப்து தேசத்து கூட மோத முடியுமா? எகிப்தின் சேனையை மேற்கொள்ள முடியுமா? எகிப்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர முடியுமா? முடியாது. சில இவங்க சார்பாக யாராவது பேசி வழக்காடி யுத்தம் பண்ணி இவங்களை காப்பாற்றுறதுக்கு வேறு எந்த மனுஷனாலையாவது முடியுமா? முடியாது. ஏன்னா அப்போ இருந்த தேசங்கள்லையே எகிப்து தேசம்தான் வல்லரசாக இருந்தது. எகிப்து கூட சண்டை போட்டு யாரும் ஜெயிக்கிற மாதிரிலாம் இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா யாரோ ஒரு தேசத்துக்காக மற்றவங்களாம் எதுக்கு தங்க உயிரை பணையம் வச்சு இவங்க கூட சண்டை போடுவானா? யார் பண்ணுவா? யாரும் பண்ண மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அவங்க இருந்தாங்க. இவங்களால் தங்களைத்தானே காப்பாற்றிக்கவும் முடியாது, இவங்க சார்பாக வழக்காடுவதற்கு வேறு யாரும் இல்லை, இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆளும் இல்லை. அந்த நேரத்தில் தான் வேதம் போதிக்குது பாருங்கள். யாத்ராகமத்துக்கு போவோம். 3ஆம் அதிகாரம். மோசேக்கு கர்த்தர் தரிசனமாகும்போது இந்த விதமாக பேசுகிறார். வாசிப்போம். 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற தன் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபுசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கர்த்தரே இறங்கி வரார். எதுக்கு? இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்கு. இது நமக்கு கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிற இந்த ரட்சிப்புக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். நமக்கு கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாருன்றதை விளங்கி கொள்வதற்கு ஒரு நல்ல உதாரணம். இப்போ நாமும் அந்த நிலமையில தான் இருக்கிறோம். நம்மளை யாராலையும் மனுக்குல மொத்தமுமே இந்த நிலமையில தான் இருக்கிறோம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே மீட்க முடியாது, தன் பாவத்திற்கான விலைக்கிரயத்தை செலுத்த முடியாது. பிசாசின் அந்த ராஜ்யத்திலிருந்து வெளியில் வர முடியாது, அவனுடைய கையிலிருந்து தப்பிக்க முடியாது, மரணத்தை மேற்கொள்ள முடியாது, எந்த மனுஷனாலையும் முடியாது. அப்படி எல்லா மனுஷனுமே பாவத்துக்கு உட்படுகிறான். பாவத்தின் மூலமாக பிசாசு மரணத்திற்கு உட்படுகிறான். இதிலிருந்து எந்த மனுஷனாலையும் வெளியில் வரவே முடியாது, சாத்தியமே கிடையாது. வேறு எந்த மனுஷனும் இன்னொரு மனுஷனுக்கும் விடுதலையை கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. தன்னைத்தானே மீட்டுக்கொள்ளவும் முடியாது, இன்னொருத்தன் நம்மளை காப்பாற்றவும் முடியாது. இப்போ நமக்கு விடுதலை உண்டாகணும்னா பரத்திலிருந்து தேவன் மறுபடியும் இறங்கி வர வேண்டும். ஹல்லேலூயா. அதைத்தான் நம் ஆண்டவராக இயேசு செய்தார். பரலோகத்தை விட்டுட்டு பூமிக்கு ஒரு மனிதனாக நமக்காக சிலுவையில் மரித்து நம்மை மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்ல கான்செப்ட்ஸ். நம்ம இதெல்லாம் விளங்கி கொள்ளணும்.
மறுபடியும் போகலாம். மத்தேயு முதல் அதிகாரம் அது கடைசி பகுதியை பாருங்கள். 21ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ரைட், பல தீர்க்க தரிசனங்கள் இருக்குது இயேசுவை குறித்து. ஆனால் இங்கே குறிப்பாக பரிசுத்த ஆவியானவர் ஏசியா தீர்க்கதரிசி சொன்ன இந்த தீர்க்க தரிசனத்தை இங்கே எடுத்து வைக்கிறார், நமக்கு உதாரணமாக காண்பிக்கிறார். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம் சார்பாக இருக்கிறார், நமக்காக வழக்காடுவார், நமக்காக யுத்தம் செய்வார் என்பதற்கு இயேசுவை காட்டிலும் பெரிய உதாரணம் கிடையாது. இயேசு வானத்தை விட்டு கீழே பூமிக்கு வந்து ஒரு மனிதனாக வாழ்ந்து நம் பாவத்திற்காக மரித்து பிசாசோடும் அவன் சேனைகளோடும் யுத்தம் செய்து அவனை தோற்கடித்து உயிரோடு கூட எழும்பி நமக்கு உண்டு பண்ணியிருக்கிற இந்த மாபெரும் ரட்சிப்பை காட்டிலும் கர்த்தர் நம்மோடு என்பதற்கு ஒரு மேலான உதாரணம் இருக்கவே முடியாது. இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவின் மீட்பின் கிரியை தான் கர்த்தர் என்னோடு என்பதற்கு ரைட் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். உங்களுக்கு எனக்கா ஒரு டவுட் வருதா, கர்த்தர் என்ன அன்பு கூறுகிறாரோ இல்லையோ? ரைட், கர்த்தர் என் பக்கமாக இருக்கிறாரா, என் சார்பாக இருக்கிறாரா, கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா அப்படின்னு உங்களுக்கு என்னைக்காவது ஒரு டவுட் வந்துச்சுன்னா இயேசுவை பாருங்கள், சிலுவையை பாருங்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் உயிர் தழுதலை பாருங்கள், அதுதான் ஆதாரம். கர்த்தர் நம்மோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அடுத்து கவனிங்க, 24ஆம் வசனம். யோசேப்பின் நித்திரையிலிருந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. அப்போ இயேசு இந்த பூமிக்கு மனிதனாக வந்து நம் சார்பாக யுத்தம் செய்து நம் சார்பாக நமக்காக வழக்காடி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நமக்காக நித்திய ஜீவனை சம்பாதித்திருக்கிறார். நமக்காக நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்னைக்கு ஒரு குறிப்பான ஒரு சத்தியத்தை நம்ம பார்க்க போகிறோம். போன மெசேஜில் நம்ம வந்து எப்படி நம்ம ஆண்டவராகிய இயேசு ஆபிரகாமின் வித்தாகவும் தாவீதின் குமாரனாகவும் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படி ஆபிரகாமின் வம்சத்திலும் தாவீதின் வம்சத்திலும் பிறந்தார். ரைட், அப்படின்றத குறிச்செல்லாம் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு எப்படி இந்த மீட்பின் திட்டத்தில் ஒரு பெரிய பங்கு இருந்துச்சு. அநேக நேரங்கள் நம்ம வந்து மீட்பின் திட்டம் இயேசுவின் பிறப்புனா நம்ம வந்து மரியாள், யோசேப்பு, வானதூதர்கள், இந்த மெய்ப்பர்கள், அந்த 3 ராஜாக்கள் இவங்கள தான் நினைக்கிறோம். ஆனால் இந்த மீட்பின் திட்டத்தில் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கும் ஆபிரகாம், தாவீது போன்றவர்களுக்கும் ஒரு மாபெரும் பங்கு இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம விளங்கிக்கணும். இஸ்ரவேல் தேசத்துக்கு இதில் ஒரு மகாபெரிய பங்கு இருக்குது. ரைட், இதெல்லாம் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். சில சமயம் நம்ம வந்து புதிய ஏற்பாட்டை ஏதோ ஒரு ஸ்டாண்டலோன் புக்கு மாதிரி, ரைட், இது வந்து பழைய ஏற்பாட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, இது புதிய ஏற்பாடு வந்து ஒரு 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 தனியாக ரைட் புதுசாக பழைய ஏற்பாட்டின் உதவி இல்லாமல் முளைத்த ஒரு 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 ரிலீஜன் மாதிரி கூட பார்த்துறோம் சில சமயம். ரைட், அப்படி இருக்கக்கூடாது, அது தவறு. ரைட், பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு இயேசுவின் பிறப்பில் பெரிய பங்கு இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்களோட பங்கு தான் ஜாஸ்தி, நம்ம பங்கு காட்டலாம். இல்லை அவன் பிறப்பில் வந்து நமக்கு பங்கு இல்லை. மரியாள், யோசேப்பு, அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்களை காட்டலாம். அந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம அவங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்தாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் பெரிய பங்கு இருந்துச்சு. இதில் அதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஒரு குறிப்பான சத்தியத்தை பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி என்ன பேசலாம் கர்த்தாவே அப்படின்னு கர்த்தருக்கு முன்பாக காத்திருக்கும்போது கர்த்தர் வந்து எனக்கு குறிப்பிட்ட ஒரு சத்தியத்தை என்னுடைய இருதயத்தில் வைத்தார். அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவதாக யாத்ராகமம் போகலாம். யாத்ராகமம், இங்கே யாத்ராகமம் முதல் அதிகாரத்தில் கவனிங்க, இந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி கசப்பாக மாறினது என்பதை வேதம் நமக்கு போதிக்குது.
கவனிங்க, 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். யாத்ராகமம் 1:11. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ, அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்ன பண்ண ஆரம்பித்தாங்க எகிப்தியர்கள்? இவர்களை ஒடுக்க ஆரம்பித்தார்கள், கொடூரமாய் வேலை வாங்க ஆரம்பித்தார்கள், வாழ்க்கையை கசப்பாக மாற்றினார்கள். 14ஆம் வசனத்தை பார்ப்போம். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். இது மட்டுமல்ல பாருங்க, இவங்களை கொடுமைப்படுத்தினது மட்டும் இல்லாமல் இவங்க பெக்கிற பிள்ளைகளை, குறிப்பாக ஆண் பிள்ளைகளை எல்லாத்தையும் கொலை செய்ய திட்டம் போட்டு கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். ஒரு பக்கம் இவங்களை அடிமைத்தனம் படுத்தி சம்பளம்லாம் கொடுக்காம வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிர்காலமே இல்லாமல் பண்ணிட்டாங்க, வாழ்க்கையவே கசப்பாக மாற்றிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க சரி, ஒரு பக்கம் கஷ்டம் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஏதோ குடும்பத்திலே ஏதோ சந்தோஷம் இருக்கலாம்னு பார்த்தா பெக்கிற பிள்ளையெல்லாம் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஆண் பிள்ளைகளை. யோசித்து பாருங்கள், ஒரு பெண்மணி கர்ப்பவதி ஆகிறான்னு வச்சுக்குவோம். அப்போ அவள் சந்தோஷப்பட போகிறாளா இல்லை பயப்பட போகிறாளா? பொதுவாக இப்போ ஒரு பெண் கர்ப்பமானா என்ன எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. இப்போ அந்த பெண்ணுக்கு தான் தாயாக போகிறேன்ற ஒரு சந்தோஷம், தனக்குன்னு ஒரு பிள்ளை பிறக்க போகுதுன்னு ஒரு சந்தோஷம், தகப்பனுக்கு ஆஹா நமக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது அப்படின்னு தகப்பனுக்கு ஒரு சந்தோஷம், தாத்தா பாட்டிக்கெலாம் ஆஹா நமக்கு பேரன் வரப்போகிறோம், குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுது அப்படின்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இல்லையா? இப்படி எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு செய்தி இல்லையா? ஆனால் இங்கே ஒரு பெண் கர்ப்பமாயிட்டா அவளுக்குள்ளே என்ன வருது? ஒரு பயம் வருது. அச்சோ, பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் கொன்றுவாங்களே, இது ஆம்பளை பிள்ளையா பெண் பிள்ளையா, உயிரோடு இருக்குமா இருக்காதா? இப்படிப்பட்ட ஒரு டயலமா யோசிச்சு பாருங்கள். 9 மாதம் இப்படியே ஓடும். அது பெற்றெடுக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளை, அவங்க பிள்ளை பெற்றுட்டோமேன்னு சந்தோஷப்படுவாங்களா, இல்லை பெற்ற பிள்ளைய கொல்ல போகிறாங்களேன்னு அழப்போகிறாங்களா? யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. 2ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிக்சரை கர்த்தர் கொடுக்குறாரு. அந்த மக்களுடைய சூழ்நிலை இந்த விதமாக இருக்குதுன்னு நமக்கு காமிச்சிட்டு அதன் மத்தியில் நடந்த ஒரு காரியத்தை அடுத்த சாப்டரில் விவரிக்கிறார். என்ன விவரிக்கிறார்னு பார்ப்போம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட் இல்லையா? ஒரு படு மோசமான ஒரு சூழ்நிலையை விவரிச்சுட்டு மக்கள் படுகிற வேதனை, பிள்ளைகளுடைய மரணம், இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணி காமிச்சிட்டு இதன் மத்தியில் அவர் ஒரு திருமணத்தை நமக்கு போதிக்க, திருமணத்தை குறித்தும் அதன் மூலமாக நடந்த காரியங்களை குறித்தும் போதிக்க ஆரம்பிக்கிறார். இந்த மக்களுடைய மீட்பிற்கான வேலை இங்கே தான் ஆரம்பிக்குது. ஆலையா 400 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொல்லியிருந்த, 400 வருஷம் இல்லை ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் சொல்லியிருந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறப்போகுது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லியிருந்தார், உன் பிள்ளைகளை இந்த மாதிரி இன்னொரு தேசத்தார் அடிமைப்படுத்துவாங்க, ஆனால் அவங்கள அந்த தேசத்தை நியாயம் தீர்த்து உன் பிள்ளைகளை மிகுந்த செல்வத்தோடு வெளியில் கொண்டு வருவேன் அப்படின்னு தீர்க்க தரிசனமாக சொல்லி வாக்கு பண்ணியிருந்தார். அந்த வாக்கின் நிறைவேறுதல் இந்த 2ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்குது. ஆனால் அது ஆரம்பித்த விதத்தை பாருங்கள். ஒரு திருமணத்தில் ஆரம்பிக்கிறது. எங்கே ஆரம்பிக்குது? ஒரு திருமணத்தில். அந்த மாபெரும் மீட்பிற்கான ஆரம்ப பணி எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு திருமணத்தில் ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்களேன். அங்கே நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், மனுக்குலத்தின் மீட்பு எங்கே ஆரம்பிக்குது? 2 பேர் கல்யாணம் பண்ண போகிறாங்க, அங்கே தான் ஆரம்பிக்குது. மரியாள் யோசேப். புரியுதா? கர்த்தர் பாருங்களேன், நம்ம சில சமயம் என்ன எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஒரு மேசிவ் டெலிவரன்ஸ், ஒரு மாபெரும் விடுதலைலாம் பார்த்திங்கன்னா ஒரு மகாபெரிய ஒரு ஸ்பெக்டாக்குலர் ஈவெண்ட் ஏதாவது நடக்கும்,
கர்த்தர் வானத்தை பிளந்துட்டு அப்படியே பூமியில் வந்து ஒரு பெரிய ஈட்டியை இப்படி கையில் வச்சுக்கிட்டு ஓங்கிய பட்டயத்தோடு அப்படி நிற்பார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இல்லை கர்த்தர் ஒரு வானதூதனையாவது அப்படி அனுப்புவார். இந்த அளவுக்கு ஒரு பெரிய மீட்பை உண்டு பண்ணணும்னா அந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்குறோம். இல்லை கர்த்தர் ஏதாவது ஒரு மகிமையான எல்லாரும் பார்த்து பிரமிக்கக்கூடிய ஏதாவது ஒன்று செய்வார் அப்படின்னு பார்க்குறோம். அந்த விதமாக ஆரம்பிக்கும், இல்லை அந்த விதமாக நிறைவேறும் அப்படின்லாம் யோசிக்கிறோம். ஆனால் இங்கே இந்த ஆரம்பத்தை பாருங்களேன். ஒரு திருமணம், ஒரு ஆண் ஒரு பெண் திருமணம் செய்கிறாங்க. அந்த திருமணத்தின் மூலமாக ஒரு பிள்ளை பிறகுது. 2வது வசனத்துக்கு அவங்க அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தார். அப்போ அது அழகுள்ளது என்று கண்டு அப்படின்னா இதை வந்து அவ்வளோ நல்ல ஒரு 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 எக்ஸ்ப்ளனேஷன், டிரான்ஸ்லேஷன் இல்லை. அழகுள்ளதுன்றதை காட்டிலும் அந்த பிள்ளை வந்து பிள்ளையை குறித்த ஒரு தேவ திட்டத்தின் வெளிச்சம் அந்த மகளுக்கு உண்டாச்சுன்றது தான் கரெக்டாக இருக்குது இங்கே. பிள்ளையை பார்க்குறாங்க. அந்த பிள்ளை வந்து கர்த்தரால் சிறப்பான ஒரு விதத்தில் மகிமையான ஒரு காரியத்துக்காக பயன்படுத்தப்பட போகிற பிள்ளை அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு உணர்வு உண்டாகுது ஆவியில். அந்த உணர்வின் அடிப்படையில் இந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றணுமேனு அந்த அம்மா ஒழிச்சு வைக்கிறாங்க. எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தாயுடைய அன்பு பயன்படுத்தப்படுகிற இந்த மீட்புக்கு இப்போ கர்த்தர் பயன்படுத்துகிற காரியங்களெல்லாம் யோசிங்களேன். ஒரு திருமணம், ஒரு ஆண் ஒரு பெண், லேவி குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதன் ஒரு லேவிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவ்வளோதான். அந்த பெண்ணுக்கு கர்ப்பவதியானாங்க. அந்த பெண் கர்ப்பம் தரித்தாங்க, ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாங்க, அந்த பிள்ளையை பாதுகாக்கிறாங்க. இதெல்லாம் அனுதினமும் உலகம் பூரா நடக்கிற காரியம் இல்லையா? திருமணம் என்பது ஒவ்வொரு நாளும் பல திருமணங்கள் நடக்குது உலகத்தில். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பேர் கர்ப்பம் தரிக்கிறாங்க, எத்தனையோ பிள்ளைய பிறக்குது. பிள்ளைகளை பாதுகாக்கணுன்றது தாய்க்கு இயற்கையாக இருக்கிற ஒரு உணர்வு இல்லையா? ஒவ்வொரு தாயும் அப்படி தான் யோசிக்கிறாங்க. பிள்ளையை காப்பாற்றணும், பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, தனக்கு எதுவும் ஆனாலும் பரவாயில்ல, பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது, அப்படி யோசிக்கிறாங்க இல்லையா? இப்படி கர்த்தர் பயன்படுத்தின காரியங்களெல்லாம் பாருங்களேன். நம்ம சாதாரணம்னு நினைக்கிற காரியங்களை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். ஒரு மாபெரும் விடுதலை உண்டாக்குவதற்கு நம்ம கண்ணில் பெருசாக படாத ஒரு காரியத்தை பயன்படுத்துகிறார். நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு இப்படி சும்மா அப்படி கிளம்பி போனீங்கன்னா போகிற வழியில் ஒரு 4 திருமணத்தை பார்க்கலாம். ஒரு ஆஸ்பத்திரிக்கு நுழைஞ்சிங்கன்னா அந்த பிள்ளை பெக்கிறதுக்குன்னு ஒரு வார்டு வச்சுருக்காங்க. அதில் எத்தனையோ பிள்ளை ஒவ்வொரு நாளும் பிறக்குது. இப்படி நம்மளாம் டெய்லி பார்க்குற காரியங்கள், நம்மளுக்கு பழகி போன விஷயங்கள், நம்ம பார்வைக்கு சாதாரணமாக தோன்ற காரியங்களை கர்த்தர் இந்த மீட்பிற்கு பயன்படுத்துகிறாருன்றதை கொஞ்சம் பாருங்கள். அங்கே யோசிப்பும் மரியாளும் திருமணத்துக்கு நிச்சயம் பண்ணுறாங்க. திருமணம் ஆக போகிற அந்த 2 பேரை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அதுக்கப்புறம் குடும்பமாக சேர்ந்து அவங்க இந்த மீட்பின் திட்டத்தில் பங்கு வகிக்கிறாங்க. யோசேப்பு, மரியாள், அவங்க மூலமாக மரியாள் மூலமாக பிறந்த இயேசு. இது இவங்க ஒரு குடும்பமாக இருந்து இந்த மீட்பின் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு வேலை பார்க்குறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்ம ஆண்டவராக இயேசுவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்குறாரு. அதை கொஞ்சம் பாருங்களேன். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் இந்த மீட்பின் திட்டத்தை எப்படி ஆரம்பிக்கிறார், எப்படி இந்த மீட்பை உண்டு பண்ண போகிறாரு அப்படின்னு வேதம் நமக்கு போதிக்குது. அப்படி போதிக்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன். பாலகன்னா பிள்ளைன்னு அர்த்தம். நமக்கு ஒரு பிள்ளை பிறந்தார். ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறந்தார். பாருங்கள், கர்த்தருடைய கருவிகளை பாருங்கள். அந்த மீட்பின் கருவிகளை பார்த்திங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண், அவங்க திருமணம், குடும்பம், பிறக்கிற பிள்ளை, இதை பயன்படுத்துகிறார் கர்த்தர். இது வந்து இங்கே மட்டும் இல்லை, அதுக்கு தான் நான் மோசேன்னு உதாரணத்தை காமித்தேன். இன்னொரு உதாரணமும் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. அப்போ கர்த்தர் வந்து பாருங்கள், ஒரு ஜைகாண்டியாக நிற்கிற ஒரு பெரிய வானதூதன் அனுப்பல, இல்லை கர்த்தரை இறங்கி வந்து பயமுறுத்துகிற விதமாக ஒரு மாபெரும் ஒரு மகிமையான வெளிப்பாடில் இல்லை சீனாய் மலையில் இறங்கி வந்த மாதிரி கூட இறங்கி வரல. ஒரு பிள்ளையாக வந்தார், ஒரு பாலகன். யோசிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஆதியாகமத்தில் நம்ம பார்த்தோம் போன தடவை, இருந்தாலும் இந்த வசனம் நமக்கு இப்போ சூட்டபுளாக இருக்கும், அதனால் பார்க்கலாம். ஆதியாகமம் 3:15, உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இங்கே ஆல்ரெடி கர்த்தர் சொல்லிட்டார் பாருங்களேன், அவள் வித்து அப்படின்னு சொல்லிட்டார். தேவன் குமார் ஒரு பிள்ளையாக இந்த பூமிக்குள்ளே வரப்போகிறாருன்றதை இங்கேயே சொல்லிட்டார். அவள் வித்து ரைட். இதான் இயேசுடைய அந்த கன்னி பிறப்பை இங்கேயே அனௌன்ஸ் பண்ணுறாரு. ரைட். இயேசுடைய பிறப்பில் ஒரு ஆணுடைய வித்துக்கு எந்த பங்கும் இல்லை அப்படின்னு இங்கேயே காமிச்சிட்டார். ரைட். ஹல்லேலூயா. அதனால தான் வேதத்தில் இயேசுவை அவள் வித்து அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் இங்கே விவரிக்கிறார். ரைட். அப்போ பாருங்கள், இங்கேயும் நமக்கு அந்த பாயிண்ட் காண்பிக்கப்படுகிறது. இயேசு இந்த பூமிக்குள்ளே வரும்போது ஒரு பிள்ளையா, ஒரு குமாரனா, ஒரு பாலகனாக வராரு, மீட்பை உண்டு பண்ணுவார் அப்படின்றத வேதம் நமக்கு போதிக்கிறது. ரைட். அப்போது ஒரு மாபெரும் காரியத்தை கர்த்தர் சாதிப்பதற்கு எதை பயன்படுத்துகிறாரு? ஒரு குடும்பம், திருமணம், அந்த திருமணத்தின் மூலமாக பிறக்கிற பிள்ளை. ரைட். ஹல்லேலூயா. நம்ம பார்வையில் இந்த திருமணம், குடும்பம், பிள்ளைகள் இதெல்லாம் பெருசப்படுறதில்ல நமக்கு. அநேக நேரத்தில் இன்றைக்கி உலகத்தில் நம்ம இதோட முக்கியத்துவத்தை மறந்து போயிட்டோம். இந்த முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை. யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு மனிதனும் தேவ சாயலில், தேவ ரூபத்தில் உருவாக்கப்பட்டவன். ஒரு தனி மனிதன் கூட அவனுக்கு பெரிய வேல்யூ இருக்குது. கர்த்தருடைய பார்வையில் அவன் விலையேறப்பட்டவன். அவனுக்காக இயேசுவே தன்னுடைய இரத்தத்தை சிந்திருக்கிறாருன்னா அவனுடைய மதிப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரைட். திருமணம் என்பது 2 தேவ சாயலில் உருவாக்கப்பட்ட, தேவ ரூபத்தில் உருவாக்கப்பட்ட மனிதர்கள், தேவ பிள்ளைகள் இணைவது தான் திருமணம். சேர்ந்து ஒரு டீமாக ஃபங்க்ஷன் ஆகிறது தான் திருமணம். தேவ சாயலில் உருவாக்கப்பட்ட ஒரு 2 பேர் இணைந்து செயல்பட்டா, ஒரு மனத்தோடு செயல்பட்டா அது எப்படி இருக்கும்? ரைட். இதெல்லாம் நம்ம இன்னும் விளங்கலை, நமக்கு தெரியல. திருமணத்துடைய இந்த ஒரு மகத்துவமே தெரியாமல் என்னமோ சாதாரணமாக 2 பேர் கல்யாணம் பண்ணாங்க, பிள்ளையை பெற்றாங்க, குடும்பம் நடத்தினாங்க அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிட்டு தெரிகிறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் பாருங்கள், அந்த மீட்புக்கு அவர் பயன்படுத்துகிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை யோசிங்க. ஒரு லேவியன் ஒரு லேவி குடும்பத்தில் பிறந்த இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணினான். அவங்களுக்கு பிறந்த பிள்ளை. அங்கே தான் ஆரம்பிக்கிறார் மீட்பின் திட்டத்தை. அங்கேயே சொல்லிட்டார், ஏதேன் தோட்டத்திலே மனுக்குலத்தை மீட்பதற்கு ஒரு வித்து, ஒரு பாலகன் வருவார். ஹல்லேலூயா. பிள்ளைகளையும் நம்ம அசால்ட்டாக பார்க்குறோம். பிள்ளைகளெல்லாம் அசால்ட்டாக பார்க்காதீங்க. நீங்கள் உங்களையே நீங்கள் அசால்ட்டாக பார்க்காதீங்க. தேவ பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் சாயலில் உருவாக்கப்பட்ட விலையேறப்பட்ட ஒரு ஆள் நீங்கள். நீங்கள் ஒரு மகிமையான சிருஷ்டிப்பு. உங்களை அப்படி பார்க்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்கள் மனைவியை அப்படி பார்க்க உங்களுக்கு மைண்டு வரும். அப்படி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்கள் பிள்ளைய ரைட் ஒரு மகிமையான தேவ பிள்ளையாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு மனசு வரும். முதல்ல உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். உங்களை நீங்கள் அப்படி பார்க்க ஆரம்பிக்கணும். உங்களை அப்படி பார்க்க ஆரம்பிக்கும்போது நீங்கள் உங்கள் மனைவியை அப்படி பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் மனைவியை அப்படி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளையை அப்படி பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. சேர்ந்து செயல்பட்டிங்கன்னா அதோடைய மகத்துவமே வேறு. இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம். இங்கே பார்த்தோம்னா இஸ்ரவேல் மக்கள் பிலிஸ்தியருக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. அடிமைகள்னு சொல்ல முடியாது, பிலிஸ்தியரால் ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. பிலிஸ்தியர்கள் இவர்களை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படி சொல்லலாம். ரைட். ஃபுல் ஃப்ளெஜ்டு அடிமைத்தனம் இல்லை எகிப்து மாதிரி. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா பிலிஸ்தியர்கள் இவர்களை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள், ஒடுக்குகிறார்கள். ரைட். அந்த நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு இப்போ மறுபடியும் விடுதலை தேவைப்படுது. அந்த விடுதலை கர்த்தர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு கொஞ்சம் பாருங்கள். 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷமளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா.
அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாக இருந்தால், ரைட், கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஹல்லேலூயா. இந்த அம்மாவோடைய நிலைமை என்ன? கரண்ட் சிச்சுவேஷன், பிள்ளை பெறாத மலடி. இதுதான் அந்த அம்மாவோடைய கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் இப்போதைக்கு அதுதான். ஆனால் தூதன் சொல்கிறார், கர்த்தர் இதை மாற்ற போகிறாரு. ரைட், பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ரைட், இந்த இஸ்ரவேலின் விடுதலைக்கு இங்கே இதுதான் ஆரம்பம். ரைட், மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு கணவன் ஒரு மனைவி அவங்க குடும்பம் அவங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளை, இதைத்தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார் விடுதலை உண்டாக்குவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இவங்களுக்கு பிறந்த பிள்ளை தான் சிம்சோன். சிம்சோன் எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி இல்லை? அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியை கர்த்தர் இந்த பூமி கொண்டு வர்றதுக்கு பயன்படுத்தினது என்ன? திருமணம், குடும்பம், பிள்ளை. ஹல்லேலூயா. பிலிஸ்தியர் கையிலேருந்து பெரிய விடுதலை கர்த்தர் கொண்டு வர்றார். இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம், இங்கே பார்த்திங்கன்னா 1 சாமுவேலில் பார்க்குறோம். மறுபடியும் பார்த்திங்கன்னா பிலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி ஜெயிக்கிற ரேஞ்சில் இருக்கிறாங்க. அப்போ சமுதாயமும் ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் அந்த ஊரில் ஒரு கணவன் ஒரு மனைவி, மறுபடியும் பார்த்திங்கன்னா எல்கனான்னு ஒரு மனுஷன், ரைட், ஆனான்னு ஒரு பெண், இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. அவங்களுக்கு பிள்ளை இல்லை. அன்னாள் தேவன் முன்பாக நின்று கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அந்த பிள்ளை தான் சாமுவேல் தீர்க்கதரிசி. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தான் இஸ்ரவேல் ஜனத்தை பிலிஸ்தியர் கையிலேருந்து விடுவிக்கிறார். விடுவித்தது மட்டுமில்லை, ராஜாக்களின் அந்த காலத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி தான் ஆரம்பித்து வைக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி தான் முதலாவது ராஜாவாகிய சவுலையும் அபிஷேகம் பண்ணுறாரு. 2வது ராஜாவாகிய தாவீதையும் அவர் தான் அபிஷேகம் பண்ணுகிறார் இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, அவ்வளோ பெரிய ஒரு காரியத்துக்கு கர்த்தர் என்ன பயன்படுத்தினார்? எல்கனான்னு ஒரு மனுஷன், ஆனான்னு ஒரு பெண்ணு, அவங்களுக்கு பிறந்த பிள்ளை சாமுவேல். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பம் கர்த்தர் இந்த மீட்பின் அந்த இஸ்ரவேலுக்கு நடந்த இந்த விடுதலை, ரைட், அங்கே நடந்த ஒரு பெரிய பெரிய மாபெரும் விடுதலை, அதுக்கப்புறம் ஆரம்பித்த அந்த ராஜாக்களின் காலங்கள், இதெல்லாம் கர்த்தர் ஆரம்பிக்கிறமா சாமுவேலுக்கு வயசானப்பதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருக்கலாம். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசி குறிச்செல்லாம் சொல்லும்போது அவர் குடும்பத்தை குறிச்செல்லாம் பெரிய டிஸ்கிரிப்ஷன்லாம் இல்லை. ரைட். நீங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசி குறித்து இப்படி தான் இருக்குது. கிலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, இப்படி தான் ஆரம்பிக்குது. எலியாவோட பேக்ரவுண்டே நம்மளுக்கு தெரியாது. அப்படி ஆரம்பிச்சிருக்கலாம். ரைட். மோசையை குறித்தும் அப்படி ஆரம்பிச்சிருக்கலாம். சிம்சோனை குறித்தும் அப்படி ஆரம்பிச்சிருக்கலாம். அவர் பேர் என்ன, நம்ம சாமுவேலை குறித்தும் அப்படி ஆரம்பிச்சிருக்கலாம். இப்போ அது ஒன்றும் டிஃபிகல்ட்லாம் கிடையாது. இப்படி ஆரம்பித்தாலும் வழங்கும். ரைட். அதனால் நமக்கு இப்போ எலியாவுடைய ஆரம்பத்திலேருந்து கர்த்தர் நமக்கு ஒன்றும் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கல. எலிஷாவுடைய பிறப்பை குறித்து நமக்கு ஒன்றும் பெருசாக விவரம்லாம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த விதத்தில் ஆரம்பிச்சிருக்கலாம் கர்த்தர். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யலை. வேணும்னே ரைட் பல இடங்களில் இந்த விதமாக ஆரம்பிக்கிறார். ஏன்? ஏன்னா அவர் நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். மனுக்குலத்தை ஆசீர்வதிப்பதற்கு, மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்கு, மனுக்குலத்திற்கு நன்மை செய்வதற்கு கர்த்தர் எதை பயன்படுத்துகிறார்? ரைட். திருமணம், குடும்பம், பிள்ளை, இது அவருடைய கருவிகள். திருமணம் என்பது தேவனுடைய கருவி, அவர் பயன்படுத்துகிற ஒரு கருவி. குடும்பம் என்பது தேவன் பயன்படுத்துகிற ஒரு கருவி. பிள்ளை என்பது தேவ குடும்பத்தில் தேவனுடைய கருத்தில் பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவி. இது நமக்கு விளங்கணும்னு சொல்லி தான் கர்த்தர் பாருங்க திரும்ப திரும்ப இந்த விதமாக நமக்கு போதிக்கிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா டு ஜீசஸ். இனிமேல் உங்களை குறித்து யோசிக்கும்போது சாதாரணமாக யோசிக்காதீங்க. உங்கள் குடும்பத்தை குறித்து யோசிக்கும்போது ஆமாம் ஏதோ கல்யாணம் பண்ணோம், பிள்ளைய பார்த்தோம், ஏதோ அதுகளை படிக்க வச்சு எதையோ கரை சேர்த்து விடுவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளை. உங்கள் திருமணம்ன்றது ஒரு மிக முக்கியமான காரியம். கர்த்தருடைய கரத்தில் அது மகிமையான காரியம். உங்களையும் உங்கள் திருமணத்தையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு பிறந்த பிள்ளைகளையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். மகிமையான காரியங்களை செய்ய விரும்புகிறார். நம்ம அதுக்கு இடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், யோசித்து பாருங்கள். மரியாள் ஒரு சாதாரண யூத பெண்மணி, யோசேப்பு ஒரு சாதாரண யூத மகன். அவங்க 2 பேருடைய அந்த திருமணம் தேவனுடைய அந்த மீட்பின் திட்டத்தில் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. ஹல்லேலூயா. மரியாளுடைய அந்த கீழ்ப்படிதல் தேவனுடைய அந்த திட்டத்தில், மீட்பின் திட்டத்தில் ஒரு பெரிய பங்கு வகித்தது. யோசேப்பின் கீழ்ப்படிதல் ஒரு பெரிய பங்கு வகித்தது. இயேசு மரியாள் மூலமாக தேவகுமாரனாக இந்த பூமிக்குள்ளே வர்றாரு. இவங்க குடும்பத்தில் வாழ போகிறாரு. இவங்களால் வளர்க்கப்பட போகிறார். அப்போ பாருங்கள், இந்த செட்டப் பாருங்களேன். கர்த்தர் இந்த பூமிக்குள்ளே ஒரு பெரிய காரியத்தை, இந்த மீட்பின் கிரியை நிறைவேற்றுவதற்கு ஒரு கணவன் மனைவி குடும்பம், தாய் தகப்பன்ற உறவு, பிள்ளைன்ற அந்த உறவு, இவங்க சேர்ந்து செய்கிற அந்த காரியங்கள், இதுதான் மீட்பின் திட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான காரியமாக இருந்துச்சு. ஏன்னா 30 வருஷம் இயேசு பூமியில் அந்த குடும்பத்துக்குள்ளே தான் இருந்தார். 30 வருஷம். இயேசு ஊழியம் பார்த்தது 3.5 வருஷம். ஆனால் அதுக்கு முன்னாடி 30 வருஷம் இந்த ஃபேமிலி செட்டப்பில் தான் இயேசப்பா இருந்தார். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு பைபிளில் போதிக்கப்படுது. யோசிச்சு பாருங்களேன். 3.5 வருஷம்தான் ஊழியம், 30 வருஷம் அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்தார். இதெல்லாம் நம்ம சில சமயம் அப்படி இக்னோர் பண்ணிடுறோம், அப்படி கடன்னு போயிடுறோம். ஆனால் தேவன் பார்வையில் திருமணம், குடும்பம், பிள்ளை என்பது ஒரு விலையேறப்பெற்ற காரியமாக, மகிமையான காரியமாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடித்த வேத வசனத்தில் ஒன்று ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு பிள்ளையை எப்படி பார்க்குறாருன்னு நம்ம இங்கே பார்க்க முடியும். ஆதியாகமம் 25. ரெபெக்காளுக்கு அவங்க மலடியாக இருந்தாங்க, அவங்களுக்கு பிள்ளை இல்லை. அப்போ பிள்ளை பிறக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஈசாக்கு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறாரு. கர்த்தர் ஈசாக்கு ஜெபத்தை கேட்டு பிள்ளையை கொடுக்குறாரு. அதுவும் 2 பிள்ளைகள். ப்ரெக்னன்சியில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி வந்துருச்சு அவங்களுக்கு. அதனால் கர்த்தர்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ கர்த்தர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்கிறார். என்ன சொன்னாருன்னு பாருங்களேன். 23. அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. அது இப்படி வாசிக்கணும். ஆக்சுவலாக 2 தேசங்கள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். சரி, நம்ம பிள்ளைகளை சாதாரணமாக பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் எப்படி பார்க்குறாருன்னா தேசங்களாக பார்க்குறாரு. ஹல்லேலூயா. 2 வித ஜனங்களாக பார்க்குறாரு. யோசிச்சு பாருங்கண்ணே. அப்போ கர்த்தர் பார்வையில் அந்த பிள்ளையை மட்டும் கர்த்தர் பார்க்கல, அந்த பிள்ளை மூலமாக பிறக்க போகிற மற்ற பிள்ளைகளையும் பார்க்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்ம அது சாதாரண கரு அப்படின்றோம். ஆனால் கர்த்தர் அதை 2 தேசங்களோ, அதாவது ஒரு பிள்ளைய ஒரு தேசம்னு சொல்கிறாரு. என்ன ஒரு வித்தியாசம் இல்லை நம்ம பார்க்குற விதத்துக்கும் கர்த்தர் பார்க்குற விதத்துக்கும். கர்த்தரை மாதிரி சிந்திக்க நாம் பழக வேண்டாம். அதுக்கு தான் அவர் வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தையை எடுத்து நம்ம இந்த விதமாக பார்க்க பழகணும். ரைட். திருமணம்னா என்ன, குடும்பம்னா என்ன, பிள்ளைகள்னா என்ன, கர்த்தர் இதை எப்படி பார்க்குறாரு, கர்த்தர் இதை எப்படி பயன்படுத்துகிறாருன்னு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாபெரும் மீட்பின் கிரியைகளுக்கே கர்த்தர் குடும்பத்தை தான் பயன்படுத்தினார்னா, இன்றைக்கி கர்த்தர் குடும்பத்தை எப்படி பயன்படுத்த விரும்புகிறார் அப்படின்னு நம்ம யோசிக்கணும்.
எனக்கு வந்து ஆவியானவர் இந்த குடும்பத்தை குறித்து அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். போதனைகள்லாம் இந்த விதத்தில் நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். புரியுதா? நம்ம இந்த எழுப்புதல் குறித்துலாம் பேசுகிறோம் இல்லையா, மாபெரும் எழுப்புதலை குறித்து பேசுகிறோம், அதுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த எழுப்புதலில் குடும்பத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. குடும்பம், திருமணம், குடும்பம், பிள்ளைகள், இதுக்கு பெரிய பங்கு இருக்குது. நம்ம வந்து நம்ம சமயம் சபையில் எழுப்புதல் அப்படின்றத குறித்து பேசுகிறோம், நல்லது தான், அதெல்லாம் பேசணும். ரைட்? ஆனால் கர்த்தர் உண்டாக்கின இந்த இன்ஸ்டிடியூஷனை மறந்துட்டோம் நிறையா விதங்களில். ரைட்? இந்த திருமணம், குடும்பம், பிள்ளைகள், அதோடைய முக்கியத்துவம், அதை கர்த்தர் எப்படி பயன்படுத்த விரும்புகிறார், இந்த காரியங்களை வந்து கொஞ்சம் மறந்துட்டோம். அதை திரும்ப நினைவுக்கு கொண்டு வருவோம். கர்த்தருடைய கருத்தில் மனுஷன் சாதாரணமாக நினைக்கிற திருமணம், குடும்பம், பிள்ளைகள் இதெல்லாம் மாபெரும் கருவிகளாக, மகிமையான கருவிகளாக இருக்கிறது. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் மகிமையான விதத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய குடும்பத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க பழகுவோம். கர்த்தர்கிட்ட கேட்போம், கர்த்தாவே குடும்பத்தை குறித்து எனக்கு சொல்லிக் கொடுங்க, குடும்பத்தை எப்படி நான் நடத்தணும், திருமணத்தை எப்படி நான் பார்க்கணும், அதை எப்படி திருமணத்தை எப்படி நான் வந்து எனக்கும் என் மனைவிக்கும் உள்ள அந்த உறவை நான் எப்படி சரியாக பார்த்துக்கொள்ளணும், சரியான விதத்தில் நடந்துக்கணும், இதெல்லாம் கேட்போம் கர்த்தர்கிட்ட. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனையை கேட்டபடியாக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.